Good morning students, 8th standard, today class social science. In this video, history 3rd lesson part 2. The lesson title is Rural Life and Society. கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். Students, everyone take your social science book page number 28. In previous class, permanent settlement, right-wari system, Mahalwari system. Well students, topics to consider in this class. The Santhal Rebellion 1855 to 56. Second, the Indigo Revolt 1859 to 60. And third, Papna Revolt 1873 to 76. Well students, let's go see one by one. First, peasant revolts. விவசாயிகளின் புரட்சி. The British rule in India brought about many changes in the agrarian system in the country. The old agrarian system collapsed under the new system. The ownership of land was conferred on the ஜமீன்தார்ஸ். நம்மளோட இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்க பொழுது அவங்களோட பீரியடில் அக்ரிகல்ச்சருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து அந்த அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஓல்டு அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ ஜமீன்ஸ் லேண்ட்லார்ட்ஸாக மாறிடுறாங்க. லேண்ட்லார்ட்ஸ் மீன்ஸ் நில உரிமையாளர்கள். ஃபார்மர்ஸோட உழைப்பை வந்து என்ன பண்ணிடுறாங்க, மேக்ஸிமம் வந்து ஜமீன்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்களோட உழைப்பை அதிக அளவில் இவங்க சுரண்டுறாங்க. The various peasant movements means விவசாய இயக்கம் and uprising during the 19th and 20th centuries wherein the nature of protest against of the exciting conditions under which the exploitation knew no limits. ஸோ ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் அப்புறம் ஜமீன்ஸ் இவங்களோட அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரண்டலிலிருந்து அவங்கள சேவ் பண்ணிக்கொள்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, 1920 செஞ்சுரியில் வந்து என்ன பிரிட்டிஷுக்கும் ஜமீன்ஸுக்கும் அகென்ஸ்டாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்க பீசன்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவசாய இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. First, the Santhal Rebellion 1855 to 56. The first revolt which can be recorded as Peasants' Revolt was the Santhal Rebellion in 1855 to 56. The landlords means நில உரிமையாளர்கள் and money lenders means பணம் கொடுப்பவர்கள் from the cities took advantage of their ignorance and began grabbing their lands. The land near the hills of Rajmahal in Bihar was cultivated by the Santals. ஃபார்மர்ஸோட ஃபர்ஸ்ட் ரெபல்லியன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்தால் ரெபல்லியனை தான் சொல்கிறாங்க. ரெபல்லியன் மீன்ஸ் கலகம். இந்த சந்தால்ஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் உள்ள ராஜ்மஹால் ஹில் அதோட நியரஸ்ட் பார்ட்டில் இந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க, ஒரு இன்னசென்ட் பீப்புளாக இருக்காங்க. அவங்களோட சுச்சுவேஷனை வந்து லேண்ட் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நில உரிமையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்ட் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நில உரிமையாளர்கள் இவங்களோட ஒர்க் என்ன, அந்த பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நிறைய பணம் கொடுக்குறாங்க. Consequently, under the belief of a divine order, around 10,000 Santals gathered under two Santal brothers, சித்து அண்ட் கங்கு. ஸோ இந்த ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணிடுறாங்க, 2 brothers சித்து அண்ட் கங்கு இவங்களோட தலைமையில் 10,000 சந்தால்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷ் அண்ட் ஜமீன்ஸ் அகென்ஸ்டாக இருக்காங்க ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட்டு இண்டிகோ ரெவோல்ட் 1859 to 60. The Bengal indigo cultivators strike was the most militant means porali and widespread peasant uprising means எழுச்சி. The European indigo planters compelled the tenant farmers to grow indigo at terms highly disadvantageous to the farmers. Indigo அடர் கருநிலமான means அவுரி one of the plant. அவுரி பிளான்ட் இஸ் ஏ கேஷ் கிராப். அந்த பிளான்ட்லேருந்து ப்ளூ டை அதாவது நீலச்சாயம் எடுக்கிறாங்க. இந்த ரெவால்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்காலில் இந்த கல்டிவேட்டர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இந்த அவுரி பிளான்ட்டை நாங்கள் வந்து பயிர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரெபலியனில் ஈடுபடுறாங்க. ஃபுட் கிராப்ஸை
கல்டிவேட் பண்ண ஃபார்மர்ஸ் கேஷ் கிராப்பை நாங்கள் கல்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு அகென்ஸ்டாக இருக்கிறாங்க. ப்ளூ டை அதாவது நீலச்சாயம் எடுக்க பெங்காலில் மெனி ஏக்கர்ஸில் அவுரி பிளான்ட்டை கல்டிவேட் பண்ண ஃபார்மர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ்க்கு மோர் ப்ராஃபிட் இந்த அவுரி பிளான்ட்னால கிடைக்கிது. இந்த அவுரி பிளான்ட் 3 feet ஹைட்டில் வளரக்கூடியது. Dinabandhu Mitra wrote a drama, Neil Durban in Bengali with a view to draw the attention of the people and the government towards the misery of the indigo cultivators. Dinabandhu Mitra என்பவர் அவுரி பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸோட சுச்சுவேஷன் பற்றி பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த நீல் தர்பன் என்ற ஒரு ட்ராமாவை ரோட் பண்ணியிருக்காரு. Next we are going to see Papna Rebellion 1873 to 76. Papna peasant uprising was a resistance movement by the peasants against the oppression of the Jamindars. It originated in the Yusuf Shahi Barkhana of Papna in Bengal. It was led by Kesab Chandra Roy. Farmers Jamindars against rebellionல ஈடுபடுறாங்க. இந்த ரிவால்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்காலில் பாப்னாவில் உள்ள யூசுப் சாஹி பர்கானாவில் நடக்குது. இந்த ரிவால்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேசப் சந்திர ராய். கேசப் சந்திர ராய் தான் இந்த ரிவால்ட்டுக்கு கைட் பண்ணுறாரு. The main form of a struggle was that of legal residence. There was very little violence. There were only a few cases of looting of the houses of the jamindars. Looting means கொள்ளையடித்தல். ஃபார்மர்ஸ்டேருந்து ஜமீன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹை லெவல் டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்லாம் ஒரு யூனிட்டி ஃபார்ம் பண்ணி ஜமீன்தார்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரகிளில் ஈடுபடுறாங்க. ஜமீனோட ஹவுஸில் என்ட்ரி ஆகி ஜமீன் வீட்டுக்குள்ளே உள்ள பொருட்களையெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் இந்த லூட்டிங்கில் ஈடுபட்டதுனால ஒரு ஸ்மால் வயலன்ஸ் கூட அங்கே பெங்காலில் நடக்குது. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த சந்தால் ரெபலியன், இண்டிகோ ரிவால்ட், பாப்னா ரிவால்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you again next class.